பயங்களை பற்றி பேசும்போது பலவிதமான பயங்களை நான் பார்த்துருக்கேன். மனிதர்கள் கிட்ட கவுன்சிலிங்லாம் பண்ணும்போது சில விசித்திரமான பயங்கள் நமக்கு அதை கேட்கும்போது நம்பவே முடியாது. அந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்கிறது உண்டு. ஒரு முறை ஒரு இளைஞர் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தவர் தான். அவர் என்ன சொன்னார்னா, எனக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்குது, என்னால் அதை தாண்டி போக முடியல, வேலை கூட சரியாக பார்க்க முடியல அப்படின்னாரு. என்ன பயம்னு கேட்கும்போது, இல்லை திடீர்னு என்னோட தலைமுடியெல்லாம் உதிர்ந்து போயிட்டா நான் என்ன பண்ணுறது, ஒரு நாள் முடியே இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னார். ஏன் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, தெரியல, எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்டே இருப்பேன், திடீர்னு எனக்கு தோணும் தலைமுடியெல்லாம் கீழே விழுந்துருச்சுன்னு தோணும். அப்போ நான் ஓடி போய் ரெஸ்ட் ரூம் போவேன், அங்கே போய் கண்ணாடியில் பார்த்தா தலைமுடியெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு உட்காந்து அப்பாடான்னு ஒரு நிம்மதியாக வேலை செய்வேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பயம் வரும். என்னை கட்டுப்படுத்திக்கவே முடியல, அந்த பயம் என்னை அப்படியே ஆட்டி படைக்குதுன்னார். அப்போ இவரை ஒரு முறை அவரோட கொஞ்சம் பேசினேன். கவுன்சிலிங்கில் பேசும்போது அவர் கொஞ்சம் இன்னும் விளக்கமாக சொன்னார். என்னென்னா, இது எப்படி ஆரம்பிச்சுது, எப்போலேருந்து அப்படின்னு கேட்கும்போது, ஒரு முறை அவர் மலேரியா ஜுரம் வந்ததுனால ஒரு வாரம் லீவ் எடுத்து வீட்டில் இருந்திருக்காரு. இப்போ அந்த ஜுரம் இந்த மாதிரிலாம் வரும்போது, இப்போ மலேரியா, டைஃபாய்டு இப்படிலாம் ஒரு ஃபீவர்லாம் வைரல் ஃபீவர் அந்த மாதிரி வரும்போது மருந்துகள்லாம் சாப்பிட்டு அது சரியானப்புறம் நிறைய தலைமுடி நிறைய பேருக்கு கொட்டும். அது ஒரு இயற்கையான விஷயம்தான். இவருக்கு அதை பற்றிலாம் தெரியல. பட் அந்த ஒரு வாரம் முடிஞ்சு வேலைக்கு போகணும்னு கிளம்பி காலையில் குளிச்சுட்டு தலையை வாரி இருக்கார். வாரும்போது அப்படியே கொத்தா முடி கொஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா அத்தனை நாளாக அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டது, ஜுரம் அடித்தது, இதெல்லாம் அந்த கொத்தா முடியை பார்த்தோன்னே பகீர்னு ஆயிருக்கு இவருக்கு. ஒரு ஐயோ இவ்வளோ முடி நமக்கு தலையிலேருந்து போகுதே அப்படிங்கிற ஒரு பயம் வந்த உடனே இவர் என்ன சொல்கிறார், அந்த நிமிஷத்துலேருந்து இந்த பயம் என்னை விட்டு போவே இல்லை, அப்படியே எல்லா முடியும் போயிடுமோன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்னார். அப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த பயங்கள்ங்கிறது நம்ம பிறக்கும் போது நம்மிடம் இல்லை. பிறந்த குழந்தைக்கு எந்த பயமும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது, கேட்கும்போது, கேள்விப்படும் போது தான் பயங்கள் மனசில் ஏற்படுது. அதனால தான் நம்ம சொல்கிறது, தீயதை பார்க்காதே, கேட்காதே, பேசாதே. ஏன்னா அந்த இன்புட்ஸ் உள்ளே போக போக நமது சிந்தனைகளும் மாறும். அப்போ நமக்கு இந்த மாதிரி பயங்களும் தோன்றுவது, ஒரு இன்சிடெண்ட் பார்க்குறோம் அல்லது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்குது, அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது கூட பயங்கள் மனசில் ஏற்படுவது உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மைண்டுக்கு என்ன இன்புட்ஸ் கொடுத்துக்கிறீங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.